Welcome to Abbas Mathematics. Dear students, 11th standard, 5th chapter, Binomial Theorem, Sequence and Series. For practice, but March 18ல கேட்டிருக்குது 11 power 7. 11 power 7. இது என்ன நம்ம சாதாரண மெத்தட் போடலாமேன்னா அது 2 மணி நேரம் ஆகும். அதை 11 power 7 மல்டிபிள் பண்ணுறதுக்கு 11 into 11 into 11 into 11 into 11 times 7 times எழுதி மல்டிபிள் பண்ணோம்னா 11 to 11 121 121 into 11 இப்படி மல்டிபிள் பண்ணி போட்டால் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு அவங்க சொல்லலை, இது பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணி போட சொல்லியிருக்கு. இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். 11 ஈக்குவல் டு 1 + 10 பிரிச்சுக்கலாம், ஆர் 10 + 1 பிரிச்சுக்கலாம். அந்த ஃபார்முலா s + a ஹோல் பவர் n, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா nc0 x பவர் n a பவர் n ப்ளஸ் nc0 x பவர் n a பவர் 0 ப்ளஸ் nc1 a பவர் n மைனஸ் 1 x பவர் n மைனஸ் 1 a பவர் 1. இந்த மாதிரி இந்த பவர் வரிசையாக 1 ரைஸ் ஆகிட்டே வரும். 1 6 பவர் 1 குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த பி டேர்முக்கு பவர் கூடிகிட்டே போகும். 7லேருந்து 0 வரை வரும். இது 0லேருந்து 7 வரை வரும். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேக்டோர் வேல்யூ பூரா அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு போட்டோம்னா கடைசியில் இந்த அழகான ஆன்சர் கிடைக்கும். ஈஸியானது தான். அந்த பைனாமியல் தியரத்தை மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். அடுத்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் சம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இது நான் இப்போ நடத்தலை, இன்னொரு கிளாஸில் நடத்துகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி சம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இன்னும் ஈஸியான சம்மு. இது 3 மார்க்கு, ரொம்ப ஈஸியானது. இங்கே பாருங்கள். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 15 இன் x² + 1/x³ பவர் 10. அந்த பைனாமியல் தியரம் ஃபார்முலா ஜென்டல் டேர்ம் ஒன்று இருக்குது. ஜென்டல் டேர்ம் ஃபார்முலா TR + 1 = NCR x பவர் n மைனஸ் ஆர் a பவர் r அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் பழைய காலத்து ஃபார்முலா. புதுசாக இப்போ ஏபின்னு கூட வச்சு போட்டிருக்கணும். ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ்னு இருந்தால் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ்னு வச்சுக்கணும். இது ஏன்னு வச்சுக்கணும். இந்த பவரில் உள்ளது என்னன்னு வச்சுக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், எண்ணுக்கு எக்ஸுக்கு ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். r + 1 10CR எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர். எக்ஸுங்கிறது என்ன இருக்குது, x². இங்கே ஒரு ஸ்டெப்பு வேணும். n is 10, c r தெரியாது, x இருக்கிற இடத்துல x² இருக்குது, அது பவர் n மைனஸ் 6. அப்போ 10 மைனஸ் 6ன்னு வரும். a பவர் 6, a பவர் 6னா 1/x³ பவர் rன்னு வரும். இப்போ என்ன செஞ்சுக்கலாம், 10CR அப்படி எழுதிட்டு இதை உள்ளக்க மல்டிபிள் பண்ணணும். உள்ளே மல்டிபிள் பண்ணோம்னா 20 - 2r வரும். இங்கே இருக்கிற அந்த 1/x³ மேலே வரும்போது x⁻³ -3rன்னு வரும். அதோடு இதை சேர்த்துட வேண்டியது. அப்படியே சேர்த்தாச்சு. அதனால தான் 10CR x பவர் 20 - 5rன்னு கிடச்சிருக்கு. இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த x பவர் 20 - 5r x பவர் 15 அப்படின்னு வச்சுக்கிறணும். அப்போ 20 - 5r = 15னா அதுக்கு 2 ஸ்டெப்பு போடணும். அப்போ 20 - 15 = இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிருச்சு, ப்ளஸ் 5rன்னு கிடச்சிருச்சு. அப்போ 5 = 5r, r = என்ன வந்துருச்சு, 1 வந்துருச்சு. இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும், இனிமேல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஆறுக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 + 1 2ன்னு வந்துடும். அப்போ இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10⁻1 மட்டும் கிடைக்கும். 10⁻1 10C1 மட்டும் கிடைக்கும். 10C1னா அதனுடைய வேல்யூ 10.
அதனால் இந்த சம்மு ஈஸியான சம்மு. இதே நீங்கள் பார்த்துக்கிறணும். இது இம்பார்ட்டன்ட் சம்மு. வெரி குட். நல்லபடியாக பார்த்துக்கங்க.